அது ஒரு இனிய நிலாக்காலம் என்று சுஜாதா எதை பற்றி குறிப்பிடுகிறார் என்று இனி அவருடைய வரிகளில் பார்க்கலாம். குமுதத்தில் நான் ஆசிரியராக இருந்ததை பற்றி பல சமயம் பலர் கேட்டிருக்கிறார்கள். 1993 நான் பாரத் எலக்ட்ரானிக்ஸிலிருந்து ஓய்வு பெற்ற பின் சென்னையில் வசிக்க வந்தேன். பெங்களூரை விட்டு வந்ததற்கே என்னை பலர் உனக்கு என்ன கிறுக்கா என்று ஒரு மாதிரியாக பார்த்தார்கள். சென்னையின் மருத்துவ வசதி இந்தியாவிலேயே மிகச் சிறந்தது. சென்னையின் கலாச்சார மேம்பாட்டையும் சீரழிவையும் ஒருங்கே கிரகிக்கக்கூடிய தகுதியும் என்னிடம் இருந்தது. அப்போது குமுதம் ஆசிரியர் எஸ்ஏபி அண்ணாமலை அவர்கள் என்னை அழைத்து பேசினார். தினம் 2 மணி நேரம் குமுதம் அலுவலகத்துக்கு வந்து போங்களேன், ஏதாவது எழுதுங்களேன் என்று ஒரு திறந்த அனுமதி சீட்டு அளித்தார். குமுதம் அலுவலக மாடியில் ஒரு அறையும் கம்ப்யூட்டரும் டெலிபோன் இணைப்பும் ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். தினம் அவரை அரை மணி நேரமாவது சந்தித்து பேசினேன். நான் சொன்ன யோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். குமுதம் சார்பில் நரசிம்மராவின் தனி விமானத்தில் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் தாவோஸ் செல்ல பணித்தார். எஸ்ஏபியின் வளர்ந்த அந்த நட்பு அதிக நாள் தொடராமல் அவருக்கு உடல்நலம் குன்றி அமெரிக்காவில் அவருடைய மகனும் தேர்ந்த கார்டியாலஜிஸ்டுமான டாக்டர் ஜவஹர் பழனியப்பனுடன் சென்று விட்டார். அங்கே அவருக்கு சிறந்த சிகிச்சை நடந்தும் அவர் பிழைக்கவில்லை. அமெரிக்காவில் இறந்த அவரது உடல் ஏராளமான நண்பர்களின் வேண்டுகோளால் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இறுதிச் சடங்குகளின் போது திரு ஜவஹர் பழனியப்பன் என்னை அணுகி, அப்பாவின் உயிர் பிரியும் முன் உங்கள் பெயரை சொன்னார். உங்களை ஆசிரியராக நியமிக்கத்தான் முன்னமேயே அவர் உங்களை கூட்டி வந்து ரூம் போட்டு உட்கார வைத்தார் என்று திரு பார்த்தசாரதியும் சொன்னார். அப்பா உங்களிடம் சொல்லலாம் என்று இருந்தார். ஆனால் உங்களை சந்திக்கும் முன்னரே அவருடைய உடல்நிலை முந்திக்கொண்டு விட்டது என்றார். இதற்கிடையே விகடனில் ஒரு அறிவியல் சார்ந்த இதழ் ஆரம்பிப்பதற்கான முன்னேற்பாடுகள் நடந்து வந்தன. நான் அதில் சேர்வதற்கு சம்மதித்திருந்தேன். ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் அதற்காக எனக்கு விகடன் அலுவலகத்தில் இடம் கூட போட்டு வைத்திருந்தார். அப்போது இந்த திடீர் மரணம் எதிர்பாராது நிகழ்ந்ததால் ஆசிரியர் பொறுப்பை ஏற்கும் கட்டாயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது என்று பாலசுப்பிரமணியத்திடம் சொன்னேன். குமுதம் ஆசிரியர் பொறுப்பை ஏற்றதும் முற்றிலும் புதிய அந்த சூழல் அந்நியமாகத்தான் உணர்ந்தேன். அந்த உணர்வை நீக்க குமுதம் அலுவலகத்தில் உள்ள பற்பல சம்பிரதாயங்களை மாற்றி அமைத்தேன். திரு ராக்கி ரங்கராஜன், ஜாரா சுந்தரேசன், புனிதன் போன்ற மூத்த பத்திரிகையாளர்களை எல்லாம் விட்டுவிட்டு எனக்கு ஆசிரியர் பதவி அளித்ததில் அவர்களுக்கெல்லாம் நியாயமான மன வருத்தம் ஏற்பட்டது. நாங்கள் எஸ்ஏபியுடன் நீண்ட நாள் பழகியவர்கள். அவருடன் பணிபுரிந்த நாங்கள் வேறு யாருடனும் பணிபுரிய மாட்டோம் என்று சொல்லி விலகி கொண்டு விட்டார்கள். அவர்கள் எழுதி வந்ததெல்லாம் சட்டென்று நிறுத்திவிட்டார்கள். எஸ்ஏபி அண்ணாமலை உட்கார்ந்திருந்த அந்த அறையிலேயே, அந்த மேசையிலேயே உட்கார்ந்து கொண்டேன். அந்த அறையை கோவிலாக்கி பூஜிப்பதை எஸ்ஏபியே அங்கீகரித்திருக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றியது. மேலும் அவர் மேசையில் உட்காருவது என்பது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. இதுவே பல புருவங்களை உயர்த்தியது. இதே போல குமுதம் பத்திரிகையின் உள்ளடக்கத்தில் இருந்த பல கோவில் மாடுகளை விரட்டிவிட்டேன். கதைகளை திருத்தினேன், திரும்ப எழுதச் சொன்னேன், மாற்றினேன். புதிய சித்திரக்காரர்களையும் புது கவிஞர்களையும் அனுமதித்தேன். கதைகளுக்கு படம் போட நவீன ஓவியங்களை பயன்படுத்தினேன். என்னை பார்க்க யார் வேண்டுமானாலும் வரலாம் என்று கோட்டை வாசலை திறந்து விட்டேன். புதிதாக புத்தக விமர்சனம், அறிவியல், மருத்துவம் போன்றவைக்கெல்லாம் பக்கங்கள் அதிகரித்தேன். அரசு கேள்வி பதிலை உதவி ஆசிரியர்களுக்கு பகிர்ந்தளித்தேன். பிரியா கல்யாணராமன், ரஞ்சன், கிருஷ்ணா டாவின்சி, டாக்டர் ஈரா மணிகண்டன் போன்ற இளைஞர்களுக்கு பூரண சுதந்திரம் அளித்ததும் அவர்கள் முழு உற்சாகமாக புது புது யோசனைகள் சொன்னார்கள். சர்க்குலேஷன் இலாக்காவை ஒவ்வொரு வாரமும் பிரிண்ட் ஆர்டரை எனக்கு அனுப்பச் சொன்னேன். விற்பனை மளமளவென்று கூடியது. தீபாவளிக்கு கிட்டத்தட்ட 6.5 லட்சம் பிரதிகளை எட்டியது. அதை அட்டையில் ஒரு ஓரத்தில் பிரசுரிக்கச் செய்தேன். எஸ்ஏபி ஒரு நோட்டு புத்தகத்தில் ஒரு தேதி குறித்து 10 லட்சம் என்று எழுதி வைத்திருந்தார். லட்சியம் 10 லட்சம் என்பதை எல்லா அறைகளிலும் மாட்டினேன்.
பத்திரிகைகளின் மேலிருந்த பாலச்சந்தர், ஜெயலலிதா உட்பட பல மான நஷ்ட வழக்குகளையும் சமரசம் செய்து தீர்த்து வைத்தேன். எல்லாம் நல்லபடியாக நடந்து வந்தது. 10 லட்சத்தை எட்டி இருக்கலாம். விதி 2 விதமாக சிரித்தது. உதவி ஆசிரியர்களுக்கு சம்பளம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி எழுதியவருக்கு சன்மானத் தொகை பற்றியும் எனக்கும் நிர்வாகத்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 2வது, என் உடல்நிலை மறுபடி மோசமானது. திரு மாலன் அவர்களை டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் அமெரிக்காவிலேயே சந்தித்து ஆசிரியர் குழுவில் சேர்த்திருந்தார். குமுதம் ஆசிரியர் இல்லாமலேயே ஓடும் என்பதை நான் நம்பினேன். 2 ஆசிரியர்கள் எனவே தேவையில்லை என்று சொல்லி குமுதத்திலிருந்து விலகிவிட்டேன். குமுதம் நான் இருந்த சுமார் 1½ ஆண்டில் அச்சிடும் முறைகளில், கார்ட்டூன்களில், உள்ளடக்கத்தில் எனக்கு இஷ்டப்பட்டதை செய்தேன். தமிழ் மக்கள் அதையெல்லாம் உற்சாகமாக வரவேற்றார்கள். அந்த இதழ்கள் சிலவற்றை பார்த்தால் உங்களுக்கு புரியும். குறிப்பாக ரோஜாவை பற்றி ஒரு கவிதையை பின்னட்டையில் போட்டு ஒரு ரோஜா மலரின் படத்தை அச்சிட்டு அதை தேய்த்து முகர்ந்தால் ரோஜா வாசனை வரும் உத்தியை இன்ஜினியர் ஸ்ரீதரின் உதவியுடன் ஹாங்காங்கிலிருந்து கொண்டு வந்தேன். புத்தாண்டுக்கு புத்தகத்தை திறந்தால் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லும் சிப்பை வைக்க சொன்னேன். அதிகம் செலவாகும் என்று கைவிடப்பட்டது. காந்தளூர் வசந்தகுமாரன் என்கிற சரித்திர கதையை எழுதினேன். தமிழில் எழுதும் அத்தனை புது கவிஞர்களும் கவிதை அனுப்பினார்கள். கோபித்து கொண்டார்கள், அடிக்க வந்தார்கள், பயமுறுத்தினார்கள், பாராட்டினார்கள், கொண்டாடினார்கள். எனக்கு அது ஒரு இனிய நிலா காலம்தான்.